ஹாய் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நம்ம போன வீடியோ சூசு சார்லஸ்லேருந்து நம்ம போயிருப்போம். அந்த அவசரத்தில் ஒரு பேய் கையெழுத்து போட்டு அதை காட்டு மறந்துட்டேன். நம்ம எக்கு எடுத்தாச்சு கத்தி பேசப்பில். அதுக்கு முன்னே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்லிடுறேன். அந்த பேய் இங்கே கையெழுத்து போடுதாம்மா. அந்த இடத்த நான் காட்ட மறந்துட்டேன். போய் நீங்கள் பார்ப்போம். அப்புறம் நிறைய இருக்குது. பாதி பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கைஸ். அப்புறம் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தால ஷேர் பண்ணிவிட்டு யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் வரணும். அது நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க? வெறும் ஷேர் மட்டும் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா அப்படி ப்ரோ. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ நான் ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் வரலன்னு. நான் என்ன சொன்னேன்னா, நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஷேர் பண்ணிவிட்டு அவங்க 3 பேர்த்தையும் ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்போ பாருங்க கைஸ். அது வரலன்னா நீங்கள் என்ன கேளுங்க. சரி வாங்க, இந்த வீட்டில் நம்ம பார்க்க போவோம். ஹலோ காய்ஸ், நாங்கள் கத்தி போன வீடியோவில் நம்ம அந்த எக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த பேர் இங்கே கையெழுத்து போடுதாம்மா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் வச்சுக்கோங்க காய்ஸ். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ், எனக்காக காய்ஸ். லைக் பட்டு ஷேர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ். சரி வாங்க போவோம். இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் கேமும் 2 பார்ட் 3 வரையும் போட்டிருந்தோம். சரியானது கைஸ். நானும் கத்தி அவஸ்தைப்பட்டோமே கைஸ், ரொம்ப அவஸ்தை கைஸ். ஆனால் இப்போ இங்கே வந்துட்டோம். அப்புறமா ட்ரெயினை கொஞ்சம் கலர் மாற்றிட்டோம், கிரே கலரில். இப்போ தான் வண்டி கொஞ்சம் நீட்டாக பளபளன்னு இருக்குது கைஸ். கைஸ் அந்த சார்லஸ் வந்தால் இருக்குது கைஸ். ஐயோ கைஸ், காய்ஸ் இப்படி நினச்சி கூட பார்க்கல காய்ஸ். கேட்டு டக்குன்னு சொன்னோம். சரிங்க சரிடா சரிடா கைஸ். உங்கள் பாருங்க தேவலும் கைஸ். நம்மளே கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு ஐயோ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். இவன் என்ன தெரியும் பண்ணுறான் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி காப்பாற்ற. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடல்லேருந்து போட்டில் வந்திருக்காங்க. போட்டில் இறங்கி கொண்டு இருக்கானா எவ்வளோ பெரிய பவர்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல் பவர் கைஸ். இதோட எண்ணிங்கெல்லாம் பார்க்கவே முடியாதாட்டுக்கு. ஐயோ கைஸ், போட அந்த பக்கம் பாதி இது கொஞ்சம் போயிடுவா. ஐயோ பின்னாடியே வரானே. ஐயோ கைஸ் விட்டா இழுத்துருவானாட்டுக்கு நம்மளை. போன வாட்டி ஃபஸ்ட்டு ஓட்டான். வரானோ. ஐயோ காய்ஸ், யார் கைஸ் இவன்? ஐயோ அப்பாடா போயிட்டான்ல காய்ஸ். முடியல காய்ஸ். கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ ஹெல்த்து போயிருக்குன்னு 0 ஆக்கி விட்டான் காய்ஸ். நம்மகிட்ட ஸ்க்ராப் இருக்கும், தப்பிச்சோம். என்ன காய்ஸ் இவன் எப்படி பண்ணிட்டான்? ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க போவோம். இங்கே தான் பேய் என்னமோ கையெழுத்து போடுதுன்னு சொன்னாங்க. பார்ப்போம். அப்கிரேட்டாக தான் இருக்குது. அதாவது பண்ணிடலாமா? டேமேஜ் லெவல் பண்ணிடுவோம். முடியல கைஸ்ண்ணா, சரியான இது. கத்தியண்ணா கொஞ்ச நேரத்தில் சீரியஸை கூட்டா நான் ஆசமாக போகிறேன். இல்லை கைஸ், எனக்கு புரியல. அவனுக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா? கிடைக்குமா சொல்லுங்கள் நீங்களே. சரி வாங்க போவோம். டைம் அழகாக இருக்குல்ல. அப்புறம் ரசிக்க டைமில் வாங்க நம்ம டக்குன்னு போவோம். ஸ்க்ராப் இருக்குது. எங்கே போனாலும் ஸ்க்ராப் பொறுக்கிட்டே இருப்போம். ஸ்க்ராப் பொறுப்பி பயலுகடா கைஸ். உள்ள நிற்கிறானே. சரிங்க ஸ்க்ராப் எடுத்துருவேன். கோய்ஸ் லான்ச்சர் வச்சுருக்கான். டே ப்ளீஸாக அந்த சார்லஸ் ஸ்மார்ட் பண்ணி அடிக்கிறான்டா. அவனை மட்டும் கொண்டு வரேன்டா கைஸ். பேச முடியுமா? சச்சோ பேச முடியும்னு நினைக்கிறேன். பேச முடியும்ல. அப்பாடா பேச முடியுது. ஓஹோ கைஸ், புரியுதா? இவன் ராக்கெட் லான்ச்சர் எதுக்கு இப்போ பண்ணியிருக்கானா? இவன் ஒரு டனல் மாதிரி சுரங்கம் யூன் மாதிரி வச்சுருக்கானாமா. அதில் இதோட புல்லட்ஸ்லாம் இருக்காமா. அதில் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டோன்னா நமக்கு பாம்பு வெடிச்சிருமாம்மா. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் இந்த மாதிரி இருக்குமா. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கீழே போய் வெடிச்சக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடணும். அதுக்கு முன்னாடி வெடிச்சக்கப்புறம் உள்ளே போய் அந்த ராக்கெட் பாக்ஸோடு வச்சுருப்பானாட்டுக்கு. அதை போய் எடுத்து வர சொல்கிறாங்க கைஸ். சரி வாங்க, நம்ம யூஸ்க்கு நம்மளால போய் ஆகணும். தரலன்னா மண்டையிலே பிடிச்சிடுவோம் கைஸ். வாங்க போவோம். கொஞ்சம் தூரம் தான் உள்ளே தான் இருக்குது. வாங்க போவோம். வீடியோ பார்க்குறாங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உடனுக்குடன் சேரும். Using the term also feelings knows and this monster using the rocket லான்ச்சர் தான். அதை வச்சு அவனோட பாதி ஹெல்த்து குறைக்க முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 5 புல்லட்டில். அது ஆமாம் கைஸ், அது ஏற்கனவே பெருசாக தான் இருக்கும். அது எப்படின்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். அப்புறம் கைஸ், இது மே மாதம் 15ஆம் தேதி என் பர்த்டே. இது போன வருஷத்துலேருந்தே நிறைய பேர் எனக்கு ப்ரோ நம்ம பர்த்டே எப்போ நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா இப்போ போன மாதம் கைஸ், போன வருஷம் பண்ணவங்க இந்த போன மாதத்தில் அட்வான்ஸ் பர்த்டே பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஃபாலோவர்ஸ் தான் கைஸ் அவர். சரி வாங்க, எனக்கு எப்போ பர்த்டேனா மே 15 ஓகே.
இங்கே தான் இருக்குது, வாங்க போயிடுவோம். அம்மா கைஸ் எனக்கும் அப்போ தான் பர்த்டே. ஆமாம் கைஸ், கத்திக்கு அப்போ தான் வருது, சொல்ல மறந்துட்டேன். வாங்க போவோம் போயிட்டே இருப்போம் கைஸ். அப்புறம் மே 15 வந்து ஃபேஸ் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். வாங்க போவோம் கைஸ். கல்லறை எப்படி? சரி நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். திடீர்னு பேய் வந்து இது வந்து பேய் இருக்குமோ? சரி வாங்க, நம்ம எதுக்கு ஏதாவது பண்ணிச்சுன்னா ஸ்க்ராப்பு நம்ம இருந்துட்டு ஸ்க்ராப் இருக்கணும் கைஸ், அதுதான் நமக்கு தேவை. சரி வாங்க போவோம். கீழே பூரா ஸ்க்ராப்பாக போட்டு வச்சுருக்காங்க. வந்தாச்சு கைஸ். இது அந்த மைனாமா? இன்னும் ஓப்பன் பண்ணல. என்னடா சாவிக்குது கைஸ். இங்கே ஸ்க்ராப்பா? ஓகே. என்ன கைஸ் இப்படி ஆகிட்டு கைஸ் ஸ்க்ராப்பா? இல்லை பாம் இருக்குது, ஸ்க்ராப் இருக்குது. ஓகே கைஸ். பாமை வச்சு வெடிக்க வச்சுக்கணுமா? ஓகே புரியுது. இதுதான் உள்ளதான் ராக்கெட் பார்த்துட்டேன் கைஸ். ஓகே, இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் வச்சுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. அப்புறமா இது என்னமோ சொல்ல வந்தேனே, பெல்லால் வச்சுக்கோங்க கைஸ். அப்புறம் நான் சொன்ன 3 பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க முடிச்சு ஃபுல்லாக பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஆனால் லைக் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும். அது மட்டும் நீங்கள் அவங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கைஸ். சரி வாங்க ரிமூவ் பண்ணி விட்ருவோமா? கைஸ் ஐயோ போச்சு, வெடிக்க போகுது. ஆஹா கைஸ் எதிர்பார்க்கல. ஐயோ கைஸ் ஹெல்த்து குறைஞ்சிச்சு. கருமத்தச்சு சூடுங்க, ரத்த கலையாக இருக்குது. இப்போ நமக்கு ராக்கெட் லான்ச்சர் வர வேணும் கைஸ், இல்லைன்னா அந்த இடத்துக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. வந்துட்டோம். அப்பாடா, இதை பார்த்தோன்னே தான் மனசு நிம்மதியாக இருக்குது. ஓகே, ஸ்க்ராப் இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க கைஸ். நோட்டீஸ் இருக்குது வேறு என்னது வெர்ஷன் 5 வெர்ஷன் 4 சக்ஸஸ். ஓகே கைஸ், மொத்தம் 4 இதில் தான் இது பண்ண முடியும். இதுலேயே வெளில போய் தான் நல்லாயிருக்குமே. போக முடியுமா? முடியாது. இப்படி இருந்தால் ஈஸியாக இருந்துருக்கும். சரி வாங்க போவோம். ஒரு வழியாக லான்ச்சர் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றது அப்கமிங் வீடியோ வரும். அதுக்குன்னு இப்போயே வீடியோ முடிஞ்சுன்னு பார்க்காதீங்க. 8 செகண்ட்ஸ் இது கைஸ் கரெக்டாக. வாங்க இப்போ போவோமா? இப்போ வேறு அவ்வளோ தூரம் நடக்கணும் அவன்கிட்ட லான்ச்சர் வாங்கி. அதுவும் நம்ம கையில் தர மாட்டோம், ட்ரெயினில் வைப்பான். இது ஏன் வருது கைஸ்? ஆனால் சார்லஸோட இது ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸும் நம்ம போடுறதில்ல. அதை நான் பார்த்துட்டேன் கைஸ். இது போட முடியாது. இப்போ ஒரு மாதிரி மனசு கலங்கிட்டு அதை அடுத்ததில் போடுறேன். அதாவது இந்த எல்லாமே எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதோட ஸ்டோரி வந்துச்சு கைஸ். டேய் நீ கேட்ட புல்லட் கொடுத்துட்றேன். எனக்கு புல்லட்டும் நான் ட்ரெயினில் வச்சுட்டேன். நீ எனக்கு புல்லட் கொடுக்குறியா இல்லை நானும் தேடிட்டு போவா? டாடா டேய் தம்பி. இப்போ தேங்க்யூ நீ கம்ப்ளீட் பண்ணதுக்காக. இப்போ அந்த கண்ணை நீயே எடுத்துக்கோ. உண்மையாவா? ஆமாம் தம்பி, குட் கேர். நீ ரொம்ப உனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் அப்படி நினச்சி கூட பார்க்க பண்ணுவேன் தம்பி. எல்லாருமே உன்னையே தான் நம்பியிருக்கோம். சூச்சு சார்லஸை கொண்டு தம்பி. கைஸ் நான் இந்த அண்ணாவும் நமக்கு சொல்லியிருக்காங்க சூச்சு சார்லஸை கொல்ல போவோமா? அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.